பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறை வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் ஒருவரையும் அவமதிக்காமல், யாரையும் அற்பமாக எண்ணாமல் இருப்போம். மற்றவர்களை நாம் அற்பமாக எண்ணும்போது, அவமதிக்கும்போது அது பாவமாக கருதப்படுகிறது. இன்றைக்கு இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நாம் எத்தனையோ நாட்கள் அநேகரை அவமதித்திருக்கலாம், அற்பமாக எண்ணிருக்கலாம். அது இன்றைக்கு ஒரு பெரிய பாவம் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒருபோதும் யாரையும் நீங்கள் அற்பமாக எண்ணாதீர்கள், யாரையும் அவமதிக்காதீர்கள். வேத புத்தகத்திலே ராகேலை குறித்து நாம் வேதத்தை வாசிக்கும்போது, ராகேலுடைய சொந்த சகோதரி லேயாள். இந்த ராகேல் லேயாளை அற்பமாக எண்ணினாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவமதித்தாள் என்று வாசிக்கிறோம். அதனால் கர்த்தர் ராகேலுடைய கற்பத்தை அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராகேல் தன்னுடைய சொந்த சகோதரியாக இருக்கிற லேயாளை அற்பமாக எண்ணினபடினால், அற்பமாக எண்ணப்பட்ட அந்த லேயாள் மேல் கர்த்தருடைய கிருபை இறங்கினது. அந்த லேயாளுடைய வாழ்க்கையில் ஆண்டு அற்புதம் செய்தார். அவர் கர்ப்பம் தரித்து அவள் அநேக குழந்தைகளை பெற்றாள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த ராகேலோ மலடியாக இருந்தாள். காரணம் என்ன? இவள் மற்றவர்களை அற்பமாக எண்ணினாள், அவமதித்தாள். எனவே இவளுடைய வாழ்க்கையில் பிள்ளை பெற முடியாதபடிக்கு அந்த பாவம் அவளுக்கு ஒரு தடையாக இருந்து கற்பம் தரிக்காதபடிக்கு அவள் காணப்பட்டாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ராகேலை போல நாம் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவோமானால், அவமதிப்போமானால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கதவுகள் அடைக்கப்படும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். எனவே நாம் மற்றவர்களை அற்பமாக எண்ணாமல் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நம்மை குறித்து, நம்முடைய எதிர்காலங்களை குறித்து தேவன் எவ்வளோ அக்கறை உள்ளவர். ஆமென். அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை ஆஸ்வதித்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மற்றவர்களை நேசிக்க ஒரு கிருபை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். நம்மோடு கூட வேலை செய்கிற மக்கள், நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள், பழகினர்கள், ஒருவேளை நம்மளை விட அந்தஸ்தை விட குறைந்தவர்களாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இருக்கிற இடம் இல்லாமல் இருக்கலாம். நாம் இப்பொழுது நல்ல நிலைமை இருக்கலாம். ஆனால் நாம் இருக்கிற நிலைமைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்கு படுற துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து நாம் அவங்களை அற்பமாக எண்ணக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. அவர்களை நாம் நேசிப்போம், மனதார ஜெபிப்போம். நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. என்னை பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறார்கள். இது பாவம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. எனவே யாரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள், ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். ஸ்தோத்திரம். அவமதிக்காதீர்கள், யாரையும் அவமதிக்காதீங்க. ஸ்தோத்திரம். நாம் அவர்களை நேசிப்போம். எல்லாரையும் மனதார நேசிக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் மற்றவர்களை நேசிப்போம். உன்னை போல் பிறனை நேசி என்ற வசனத்தின்படி மற்றவர்களை மனதார நேசிக்கிற அந்த இருதயத்தை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். யாரையுமே அற்பமாக எண்ணாதீங்க, அவமதிக்காதீங்க. ஸ்தோத்திரம். அவர்களை நேசிப்போம், மனதார நேசிப்போம். இதுதான் நம்ம ஆண்டு கற்றுக் கொடுக்கிற பாடம். எனவே இந்த காலை நேரத்தில் ராகேல் லேயாளை அற்பமாக எண்ணினபடினால் அவள் கற்பத்தை கர்த்தர் அடைத்தாள் என்று, ராகேல் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நாம் யாரையும் அற்பமாக எண்ணாமல் இருப்போம். ஒருவேளை மற்றவர்களை அற்பமாக எண்ணுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அடைத்து விடுவார். எனவே நாம் ஜாக்கிரதையாய் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருக்க தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். எல்லாரையும் மனதார நேசிப்போம், நம்முடைய சத்துருக்களை நேசிப்போம், நம்மை நாடி வருகிறவர்களை நாம் நேசிப்போம். யாரையுமே அவமதிக்காமல் மற்றவர்களை மனதார நேசிக்கிற அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். அல்லேலூயா. எனவே மற்றவர்களை அற்பமாக எண்ணாமல் எல்லாரையும் மனதார நேசிக்கிற அந்த இருதயத்தின் பக்குவத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. பிறனை அவமதிக்கிறது பாவம் என்கிற செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இறைவார்த்தை கேட்டிருக்கிறோம். எனவே யாரையும் நம்ம அற்பமாக அவமதிக்காமல் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஒருவேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாரையாவது அற்பமாக எண்ணியிருந்தால், அவமதித்தால், ஆண்டவரே அவர்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, மற்றவர்களை அவமதிப்பது, அவர்களை அற்பமாக எண்ணுவது பாவம் என்பதை நாங்கள் வேத புத்தகத்திலிருந்து கண்டுகொண்டோம் ஆண்டவரே. எனவே நாங்கள் யாரையும் அற்பமாக எண்ணாமல், யாரையும் அவமதிக்காமல் இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.